வாய்க்கு அவல் கிடைத்தாற் போல இப்போது எல்லா அரசியல்வாதிகளுடைய வாய்க்கும் மாகாண சபை தேர்தல் என்கின்ற ஒரு அவல் கிடைத்திருக்கிறது. அதை பற்றி தான் இப்போது பேசிக்கொண்டே வருகிறார்கள். இன்றும் கூட கூட்டு எதிர்க்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார்கள். அதிலே அவர்கள் முக்கியமாக இந்த மாகாண சபை தேர்தல் என்பது உடனடியாக நடைபெற வேண்டும் என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். போதாக்குறைக்கு வடிவேல் சுரேஷ் கூட இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்தாமல் இருப்பது என்பது மக்களிடையே ஒற்றுமையை இல்லாமல் செய்திருக்கிறது என்கின்ற அளவிற்கு கூட அவர் பேசியிருந்தார். அந்த அளவுக்கு இப்போது எதிர்க்கட்சிகளுக்கு இந்த மாகாண சபை தேர்தல் என்பது முக்கியமாக இருந்து வருகிறது. இதனை உடனடியாக அரசாங்கம் நடத்த வேண்டும் என்பது குறித்து தான் இன்று அந்த கூட்டு எதிர்க்கட்சிகளுடைய அந்த ஊடக சந்திப்பு என்பது நடந்திருந்தது. இதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று அரசாங்கத்துக்கு சவால் விட்டு வந்தார்கள். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் சூடாக பேசப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற ஜேவிபியினுடைய செயலாளர் டெல்வின் சில்வா அங்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சி காரியாலயத்தை திறந்து வைப்பதற்காக சென்றிருந்தார். அதன் பின்னர் ஒரு ஊடக சந்திப்பை அவர் நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பிலே ஒரு ஊடகவியலாளர் அவரிடம் மாகாண சபை தேர்தலை எப்போது நடத்துவீர்கள் என்று கேள்வி கேட்டிருந்தார். பொதுவாக யாழ்ப்பாணத்துக்கு இவ்வாறானவர்கள் செல்கின்ற போது அங்கு மாகாண சபை தேர்தல் எப்போது நடத்துவீர்கள் என்கின்ற அந்த கேள்வி என்பது சாதாரணமாக எழக்கூடிய ஒரு கேள்வி. இதே கேள்வியை டெல்வின் சில்வாவிடம் கேட்க அவர் மாகாண சபை தேர்தல் என்பது எந்த வருடம் நடைபெறாது, அடுத்த வருடம் அது நடைபெறலாம் என்கின்ற ஒரு பதிலை சொன்னதோடு இன்னும் ஒரு பதிலையும் அவர் சொல்லியிருந்தார். அதுதான் ஏற்கனவே மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்காக வைத்திருந்த அந்த பணம் என்பது தித்வா புயலுக்கு போய்விட்டது. எனவே இந்த வருடம் நடத்த முடியாது என்கின்ற அந்த விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இவ்வாறு டெல்வின் சில்வா சொன்ன இந்த கதைதான் இப்போது ஒரு விமர்சனமாக பேசப்பட்டு வந்து இன்று இந்த கூட்டு எதிர்க்கட்சிகள் ஒரு ஊடக சந்திப்பை நடத்துகின்ற அளவுக்கு வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். அவர்கள் வைக்கின்ற முக்கியமான குற்றச்சாட்டு தான் டெல்வின் சில்வா என்பவர் ஒரு ஜேவிபி கட்சியினுடைய செயலாளர். இப்போது ஆட்சியை பிடித்திருப்பது என்பது தேசிய மக்கள் சக்தி. ஆகவே இவர் எப்படி இந்த கருத்தை இவர் வெளியிடலாம்? இவர் ஒரு தேர்தல் ஆணையாளரா? இவர் தேர்தலில் வெற்றி பெறாத ஒருவர், இவர் ஜேபி கட்சியினுடைய செயலாளர், அவர் இதை சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியுமாக இருந்தால் இப்போது என்பிபி கட்சியினுடைய செயலாளராக இருக்கின்ற நிகால் அபேசிங்க அவர்தான் இதை சொல்வது சரி, இவர் சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு விமர்சனத்தை இப்போது எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. இதற்கிடையிலே நேற்று நடந்த அமைச்சரவை ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் இதே கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது அவர் சொன்ன பதில்தான், மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான பணம் என்பது இருக்கிறது, அதை நாங்கள் விரைவில் நடத்துவோம் என்கின்ற தோணியிலே டெல்வின் சில்வா சொன்ன கருத்துக்கு வேறு விதமான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். ஆனால் டெல்வின் சில்வா சொன்ன கருத்து சரியா பிள்ளையா என்பதை பற்றி அவர் எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் அவர் சொன்ன விடயம் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு பணம் இருக்கிறது, நாங்கள் அதனை வெகு விரைவிலே நடத்துவோம் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். எது எப்படியோ இந்த மாகாண சபை தேர்தல் என்பது யாருக்கு, மக்களுக்கு முக்கியமோ இல்லையோ, அரசாங்கத்துக்கு முக்கியமோ இல்லையோ, எதிர்க்கட்சிக்கு முக்கியமோ இல்லையோ, முஸ்லிம் காங்கிரசினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரீஸுக்கு முக்கியமாக இருக்கின்றது. எனவே ஏனென்றால் கடைசி நேரத்தில் அவரை பாராளுமன்ற தேர்தலிலே வேட்புமனு போடாமல் முஸ்லிம் காங்கிரஸ் அவரை தட்டிவிட்டது என்றுதான் சொல்ல முடியும். அந்த மன வருத்தத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது அடுத்த ஒரு தேர்தலிலே போட்டியிட வேண்டும், இந்த முஸ்லிம் காங்கிரஸை தோற்கடித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியிலே அவர் இருக்கிறதால் அவருக்கு அடுத்து உடனடியாக ஏதாவது ஒரு தேர்தல் வேண்டும், அந்த தேர்தலை எப்படியாவது போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே அவர் இருப்பதால் அவருக்கு ஒரு தேவையாக இருக்கிறது. அதே போன்றுதான் சுமந்திரனுக்கும் இந்த மாகாண சபை தேர்தல் ஒரு தேவையாக இருக்கிறது. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்ற ஒரு கதையும் இருப்பதால் அவருக்கும் ஒரு தேவையாக இருக்கிறது. இன்றும் கூட சுமந்திரன் இந்த கூட்டு எதிர்க்கட்சியினுடைய ஊடக சந்திப்பிலே மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். இன்னும் ஒரு பக்கம் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அர்ஜுனாவுக்கும் இந்த மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருந்திருக்கிறது. அவரும் அடிக்கடி நானும் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடப் போகின்றேன் என்கின்ற கதைகளை அங்கும் இங்குமாக சொல்லி திரிந்து வருகின்றார். ஆனால் ஏற்கனவே முஸ்லிம் காங்கிரஸ்
இந்த மாகாண சபை தேர்தலுக்கு ஆரம்பத்திலே ரெடியானவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்கள் முன்னாள் அமைச்சர் அத்தாவுல்லாவோடு ஒரு ரகசிய டீலிலே ஈடுபட்டு அவரை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்குவதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருப்பதான ஒரு கதையும் பேசப்பட்டு வருகிறது அரசியல் வட்டாரங்களிலே. எனவே அவர்கள் ஆரம்பத்திலே முந்திக்கொண்டு அதில் இறங்கியும் விட்டார்கள். மாகாண சபை முறைமையால் மக்களுக்கு அதிகார பகிர்வு கிடைத்திருக்கிறதா அல்லது ஜனநாயக ரீதியாக அந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்கின்ற விவாதத்துக்கு அப்பால் இப்போது எல்லோரும் அவர்களுடைய வாக்கு வங்கிகளையும் வாக்கு பலத்தையும் காட்டுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தல்கள் வெல்கிறார்களோ இல்லையோ என்பதை தாண்டி இப்போது இருக்கின்ற இந்த அரசாங்கம் அவர்களுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் சரிந்தால் அதை வைத்து கொஞ்ச காலத்துக்கு அரசியல் செய்து பிரச்சாரம் செய்து ஓட்டலாம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல தோற்றுப்போன அரசியல்வாதிகள் பலர் எப்படியாவது இப்போது சும்மா இருப்பதை விட ஏதாவது ஒரு தேர்தல் வருகின்ற போது அதிலே போட்டியிட்டு ஒரு பதவி கிடைத்து அப்படி ஒரு அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற துணையில் இன்னும் தோற்றுப்போன அரசியல்வாதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பலரிடம் இருக்கின்ற ஒரு கேள்விதான், இந்த மாகாண சபை தேர்தல் என்பது எப்போது நடைபெறும் என்பதுதான் பலரிடம் இருக்கின்ற அந்த கேள்வியாக இருக்கிறது. ஆனால் மாலிமாவ் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. காரணம், இந்தியாவினுடைய ஒரு அழுத்தமாக கூட அது இருக்கலாம். அந்த அழுத்தத்தின் காரணமாக இவர்களுக்கு இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எப்படி மே தின கூட்டத்தை எல்லா மாவட்டங்களிலும் நடாத்தி எங்கள் அரசாங்கத்துக்கு மக்கள் பலம் இன்னும் குறையவில்லை இருக்கிறது என்பதை காட்டியது போல இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்தி எங்களுக்கு அதிகாரம், எங்களுடைய மக்கள் பலம் இன்னும் இருக்கிறது என்பதை காட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிற ஒரு விடயம்தான் வடக்கு மாகாணத்தை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும். மாகாண சபை தேர்தல் ஒன்று நடக்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் முதலமைச்சராக வந்து தேசிய மக்கள் சக்தி என்பது வடமாகாணத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கம் இவர்களுக்கு இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இப்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள், அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சி காரியாலயமும் திறக்கப்பட்டு அதனுடைய வேலைகளும் மும்முரமாக நடந்து வருகிறது. இதற்கு முதல் வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்கை இவர்கள் போட்டிருக்கிறார்கள். அவர் இந்த அதிகாரம் ஆட்சி என்பிபி ஆட்சி கிடைப்பதற்கு முதல்ல இருந்தே அவர் வடக்கு மாகாணத்துக்காக பல வருடங்களாக அவர் அந்த அரசியல் செயற்பாட்டிலே கட்டும் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டு வருகின்ற ஒருவர். இப்போதும் பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னரும் கூட ஒரு கிழமையில 2 முறை அவர் வடக்குக்கு விஜயம் செய்வதான ஒரு தகவலும் இருக்கிறது. அந்த அளவு தீவிரமாக அவர் அரசியலிலே செயற்பட்டு வருகின்றார். வடமாகாணத்தை எப்படியாவது இந்த மாகாண சபை தேர்தலிலே என்பிபி கைப்பற்றிவிட வேண்டும். அதற்காகத்தான் வடமாகாணம் முழுவதும் இந்த தேர்தலுக்காக மட்டுமல்ல, வடமாகாணம் முழுவதும் இப்போது அபிவிருத்திகளை கொண்டு செல்வதற்கான மிக முக்கியமான காரணம் அதுவாக கூட இருக்கலாம். எப்படி மாலிமாவ் அரசாங்கம் வடக்கு மக்கள், குறிப்பாக கிழக்கை விட வடக்கு மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்பதை இந்தியாவுக்கு காட்ட வேண்டிய ஒரு தேவையும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆகவே எப்போது வடக்கு மாகாணத்தில் தேர்தல் ஒன்று நடந்தால், மாகாண சபை தேர்தல் ஒன்று நடந்தால் அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கின்ற ஒரு தருணம், ஒரு சூழ்நிலை எப்போது வருகிறதோ அந்த சூழ்நிலையில் தான் மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்பதை பற்றித்தான் பலரும் சொல்கிறார்கள். அதற்கு வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் பிமல் ரட்நாயக்கனுடைய கையில் தான் இப்போது துருப்புச்சீட்டு இருக்கிறது என்றுதான் சொல்லப்படுகின்றது அரசியல் வட்டாரங்களிலேயே. இந்தியாவுக்கு வடக்கு கிழக்கு என்பது, மலையகம் என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருப்பது போல அரசாங்கத்துக்கு வடக்கு மாகாணம் எங்களோடு இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வதற்கான ஒரு தேவையும், அரசியல் ரீதியான ஒரு தேவையும் இருக்கிறது என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது. எது எப்படியோ எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது இவர்கள் எல்லோரும் தங்களுடைய வாக்கு பலத்தை காட்டுவதற்காகவே இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற விவாதத்தின் அடிப்படையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய இதற்குள் உண்மையாகவே அதிகார பகிர்வு கிடைக்க வேண்டும், அது சார்ந்த விவாதங்கள், இது ஒரு ஜனநாயக ரீதியாக இவ்வளவு காலம் நடாத்தப்படாத ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற விவாதத்தை கொண்டு செல்வதை விட இவர்கள் கொண்டு செல்கின்ற ஒரு விடயம் இவர்களுடைய வாக்கு பலத்தையும் இவர்கள் எப்படி அதிகாரத்துக்கு வருவதும் என்பது குறித்தான வாதங்களைத்தான் இவர்கள் முன்வைத்து வருகிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆகவே யார் என்ன சத்தம் போட்டாலும், யார் என்ன கதைகளை கொடுத்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தாலும் வடக்கிலே எப்போது தேர்தல் வைத்தால் என்பிபி வெற்றி பெறுமோ அப்போதுதான் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது.